காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சாப்பாடு பசங்களுக்கு போடுற அளவுக்கு வந்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதையும் காட்டுருவாங்க. இன்றைக்கி வந்து சுட சுட சோறு சாப்பாடு பசங்களுக்கு போட்டு கொடுத்தலாம். அவங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அடுப்பில் இருக்குது. இங்கே வந்து சிறுபருப்பு போட்டு இன்றைக்கி சாம்பார், பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இங்கே தயிர் தாளிச்சிருக்கிறேன். இங்கே ரசம் இருக்குதுனால ரசம் வைக்கல. நம்மளுடைய யோகா தக்காளி தொக்கு வேறு இருக்குது. அதனால் சரி இவ்வளோ போதும் அப்படின்ட்டு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறவங்க சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம்னா அன்னைக்கு சாப்பிட்டுக்குவாங்க. கறி சாம்பார் எப்படி இருக்குது? தண்ணி சாம்பார் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறது. உனக்கு உருளைக்கிழங்கு போட்டு வச்சா பிடிக்குங்கள? இது வந்து சின்ன அண்ணனுக்கு மோர் வச்சுருக்கியா? தயிர் தாளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதனே நான் சாப்பிட்டு பெரிய அண்ணனுக்கு அது பெரிய அண்ணனுக்கு, இது சின்ன அண்ணனுக்கு. ஏன் அவன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். முவேஸ் எப்படி அப்படியே கொஞ்சம் தயிர் தாளிச்சிருக்குன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அவங்களுக்கு மோர் வச்சிட்டோம்னா ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க. அந்த சாம்பாரோட முவேஸு வாங்க நம்ம போய் நிலவாசப்படி பூஜை பண்ணியிருக்கிற பார்க்குறோம். சாம்பார் நல்லா இருக்கும் வச்சாமே. இன்னைக்கு பாசி பொருள் சொல்லியா பாப்போ? சாப்பிடுங்க. இப்படி பூஜைலாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் வந்து பூஜை பண்ணும்போது மணி 6:15 to 7 சுக்கரவரையில் இந்த பூஜை பண்ணணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிலவாசப்படியில் வந்து நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்யும். இன்னைக்கு கோலம் பாருங்கள். அதுதான் நான் ஆகிட்டேன். அது வந்து நான் தான் போட்டேன். பூ இன்னைக்கு கிடைக்கல. ஏன்னா செவந்தி பூ இருந்துச்சு. அதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம் நாங்கள். ஏங்க என்னாச்சு? அப்பாவை கூப்பிட்டேன். பேசாம கெட்டியோட சொன்னேன். பேசாமையா? 2 இதில் 3 4 முச்சக்காயெல்லாம் ரொம்ப காய்ச்சி ஓஞ்சிடுச்சு. புரிஞ்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு கிரியானுக்கா இல்லையா? ஏமா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அர்ஜென்ட் ஆஃபீஸ் தான். வீட்டில் டீ ஓடிட்டு இருக்கு. ஆமாம் வா அங்கே போகலாம். அண்ணா அம்மா அம்மா அம்மாண்டா. எத்தனை பூவு? 7 அங்கொன்று 8 இன்னொன்று 9 இன்னொன்று 10. இங்கே ஒன்று வேணுங்க பிடிங்கிச்சா? நடங்க. ஆறுமா இன்னும் அதெல்லாம் ஓடு. நேற்று அப்பா வேலை செய்கிற இடத்துல வந்து இவ்வளோ பெருசு. அது ஒரு கதவு, பாத்ரூம் கதவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மழை வேறு மாதிரி மேகம் போட்டிருக்கு. மோடம் இந்த 3 நாளுமே சுரேஷ சாரல். அப்புறம் வந்து மழை நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. கமெண்ட் இல்லைம்மா, கிளைமேட் சூப்பராக இருக்குதா? அப்படித்தான் சொல்லுவேன். பாவக்காலாம் நல்லா செடி வந்துட்டு இருக்குது. பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போசியில் அடைக்கணும். ஏன்னா ஹரிஸும் போய்கிட்டு இருக்கேன். 4 பேர்த்துக்கு அடைக்கணும். அதனால் அடைச்சி கொடு. ஹரிஸுக்கு வந்து இன்றைக்கி லீவு, எனக்கு வந்து ஸ்கூலு. ஆமாம் நாளைக்கு லீவு. நாளைக்கு வந்து ரம்ஜானு. அதனால் நாளைக்கு லீவு. சரி நாளைக்கு வீடியோ பார்க்கலாங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.